தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 131 வசனத்தை கூட வாசிப்போம். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஏங்குகிறோம் என்ன பண்றாராம்? அல்ல கட்டளைகளை கை கொள்வதற்கு, தேவனுடைய கற்பனைகள் கை கொள்வதற்கு என்ன பண்றாரு? இந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்றாரு? ஏங்குகிறான். இன்றைக்கு உலகம் எதற்கு ஏங்குது? வாலிபர்கள் ஏங்கி என்ன பண்றான்? கடைசியில் ஏக்கத்திலேயே வாழ்க்கை என்ன பண்றான்? சோத்துறான். அதை தவறான முடிவு கொண்டு போறான். நம்ம குடும்பத்தில் இருக்க வாலிபர்கள் மேல நீங்க கண்ணோக்கமா இருங்க. என் பிள்ளைக்கு எது மேல ஏங்கிட்டு இருக்கு? தேவனுடைய வசனத்து மேல ஏங்க வைங்க, ஜபத்துல ஏங்க வைங்க, தேவனை ஆராதிக்கிறதுல ஏங்க வைங்க. சோத்திரம். சில பேர் எவ்வளவு ஏங்கத்திலேயே இருக்கு. நீங்க பைபிள கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணுவான்? அவன் ஏங்கிட்டு இருப்பான். பணியாரத்தை கொண்டு வா, அதை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏங்குவான். எப்படியாவது உலகத்தின் ஆசைபாசனை அடைவதற்கு, பிசாசு எப்படியாவது ஒரு மனுஷனை கெடுப்பதற்கு, அவனை கீழ்ப்படியாமல் போக பண்ணுவதற்கு, தாய் தப்பனை கீழ்ப்படியாமல் போக பண்ணுவதற்கு, பாவ கரையில் எப்படியாவது வாழ்க்கை திணிப்பதற்கு அவன் பயங்கரமா என்ன பண்ணுவான்? எவனை விழுங்குறான் என்று கிச்சியசமா அளந்து கொண்டிருப்பான். இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏங்க வைக்கிறான் பிசாசு. பாவத்தை செய்யறதுக்கு ஏங்குது ஜனங்கள். நம்ம அதுல ஒருபோது மாட்டிக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு உலகம் பாதாளம் போற என்ன பண்ணுது? பரலோகத்துக்கு போற வழி குறுகளும் இடுக்களுமானது, பாதாளத்துக்கு போற வழியில என்ன அகலமானது. அது ஆவன்னு திறந்திருக்கு. ஆனா இங்க இருந்தோம்னா வாயை திறந்துருமா? தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணோம்? வசனங்களை நீங்க காலையில இருந்து குடும்பமா வாசிங்க. இல்ல பாச நான் மௌனமா வாசிக்கிறேன், இல்ல சத்தமா வாசிங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, நீங்களும் வாசிங்க. அதுக்கு ஏங்குங்க. காலை நேரத்துல கர்த்தருடைய வேதத்தை நான் எடுத்து படிக்க அதுக்கு நான் ஏங்குகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, என் வாயை ஆவென்று முதல்ல வாஞ்சிக்கிறபடியினால். நான் கற்பனை நான் என்ன பண்ணேன்? வாஞ்சை. சங்கீத புஸ்தகம் 1 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் தேவனிடத்திலிருந்து அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பிரியமாய் வாழும் பொழுது தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆசையானதெல்லாம் வாங்கி கொடுப்பான். ஆனா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு நம்ம பிரியமா இருந்தவனுன்னா கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணார் ஆண்டவர்? முதலாவது தேவர் ராஜ்யத்தை தேடும் பொழுது, அதுல வாஞ்சையா இருக்கும் பொழுது. இன்னைக்கு பைபிளை படிக்கிறது நிறைய பேர் வாஞ்சை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வாஞ்சை இல்லை, ஜெபிக்கிறதுக்கு வாஞ்சை இல்லை, ஆலயத்துல போய் தேவனை தெளிந்து ஒளிவுக்கு ஆராதிக்கிறதுக்கு வாஞ்சை இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சினிமாக்கள், ஆடம்பரங்கள், யூடியூப் பல கோணங்களிலே மக்களை இன்னைக்கு என்ன பண்ணுது? மனமடி வாக்கி அதை ஏங்க வச்சு இன்னைக்கு என்ன பண்றான்? பயங்கரமான பிசாசு என்ன பண்றான்? மக்களை அழித்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன பண்ணணும்? இந்த வசனம் சொல்கிறது, வாஞ்சிக்கணும். நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். நீங்கள் வருகையிலும் போகையிலும் என்ன பண்ணு? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாத்திரமா காணப்படுது. நீங்க எழுத விடப்பட்டிருக்கு பாருங்க, அழகா சொல்றதுக்கு. திறந்து வாயை என்ன பண்ணு? ஆவென்று திறந்து, வாயை ஆவென்று திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, இயேசு நாமத்தை உயர்த்தும் பொழுது நன்மையினாலே குடும்பத்தை நிரப்புகிறவர் இயேசு உங்களுக்கு இருக்கிறார். நமக்காக ஒரு பாலகவான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் கர்த்தத்துவம் தோளிலும் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை, நித்திய பிதா, நித்தம் நடத்துவார். எப்படி நடத்துவார்? அதிசயமா நடத்துவார். அவர் நிச்சயமா அவன் தேவலை சந்திப்பார். உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுவார். நீங்க ஆண்டுடைய வாஞ்சை அந்த அந்த வாசனத்துக்காக ஏங்குங்க. தேவனுக்கு நான் பிரியமா நடப்பனுக்கு ஏங்க. இதுக்கு தாவீது ஏங்குகிறான். நீங்க பைபிள் எத்தனை இடத்துல ஏங்கி எதுக்கெல்லாம் ஏங்கி என்ன பண்றான்?
அது கீழே ஆனா தேவனுக்காக ஏங்கி நின்றவர்கள், தேவனை பிரியப்படுத்தினவர்கள், கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதான். கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் வாஞ்சியா இருப்போம், ஏங்குவோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஏங்கணும். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாஞ்சியா இருந்து படிக்கணும். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி உதவி செய்வீரா. எங்கள் சரீரங்களை உங்களுக்கு சமூகத்தில் நாங்கள் கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொள்வீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.